பன்னீர் மோமோஸ். ஸோ பன்னீர் ஸ்டஃபிங் உள்ளே செய்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பால் காய்ச்சிருக்கேன். 1/2 லிட்டர் பால் காய்ச்சிட்டு 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து ஒரு லெமன் எடுத்து நான் விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பால் வந்து நமக்கு காய்ச்சி பொங்கி வர ஸ்டேஜில் பாலை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமனை வந்து நம்ம ஊற்றணும் அப்படின்னாலே நமக்கு வந்து பால் திரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கொதிக்க விடணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரியே இருக்குது, பால் திரைய ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டான ஸ்டேஜ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சிம்மில் வச்சு நம்ம கரண்டி வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தனியாக ஒரு சைடு வரும், பன்னீர் ரெடியாகி வர்றது ஒரு சைடாக வரும், பால் திரைஞ்சு தண்ணி ஒரு பக்கம் வரும். பார்த்தீங்கன்னா பன்னீர் உங்களுக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து பால் திரைஞ்ச பால் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம நல்லா கிண்டி விட்டோன்னா தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் நமக்கு வந்து ரெடியாகி வருது, அந்த திரைஞ்சது தனியாக வருது. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை அமர்த்திட்டு ஒரு வடிகட்டி எடுத்து அந்த வடிகட்டியில் நம்ம வச்சுருக்கிறத நம்ம ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கீழே ட்ரைன் தண்ணி ஃபுல்லாக வெளியேறிடும். ஸோ நம்ம லெமன் போட்டிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கப் தண்ணி ஊற்றி அதை நம்ம வாஷ் பண்ணி ஊற்றினோன்னா நமக்கு அந்த லெமனோட டேஸ்ட் இல்லாமல் பன்னீரோட டேஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா வடித்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் ஒரு துணியில் எடுத்து நம்ம அந்த பன்னீரை போட்டு நம்ம நல்லா கையை வச்சு நல்லா புழிஞ்சிட்டு அதை நல்லா ஒரு துணியிலேயே நல்லா மசிச்சதுக்கப்புறம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இது மேலே நம்ம ஒரு வெயிட்டான பொருள் வச்சோன்னா ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்கன்னா நமக்கு பன்னீர் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ நான் புர்ஜி பண்ண போகிறதுனால நான் வந்து அந்த பன்னீரை இந்த மாதிரி நல்லா உதுத்து எடுத்த பன்னீர் தான் நம்ம வந்து புர்ஜிக்கு நல்லாயிருக்கும். ஸோ புர்ஜி செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் ஃபைனாக நறுக்கியிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், காஷ்மீர் சில்லி, 1/2 தக்காளி, குட்டி பழத்தில் ஒரு 1/2 தக்காளி எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் போட போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதை போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் நமக்கு இதோட டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். வெங்காயம் போட்டு அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். ஸோ அப்போ நமக்கு சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம வந்து எப்போயுமே என்ன பண்ணுவோன்னா உப்பு தான் போடுவோம். ஸோ உப்பு போட்டோடனே நமக்கு வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். ஸோ வெங்காயம் உப்பு போட்டோடனே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து நம்ம இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கதை போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோ தான் நமக்கு அதில் டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி 1-2 அரைச்சி போட்டோம்னா நமக்கு அது இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி தக்காளி போட போகிறோம். நம்ம நறுக்கி வச்சுருக்க குட்டி பழத்தில் 1/2 பழ தக்காளி தான் நம்ம போட்டு நல்லா வதக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கினோடனே அதை நல்லா அந்த தோல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக வந்து நல்லா வதங்கணும். அந்த டைமில் நம்ம வந்து காஷ்மீர் சில்லி, நான் வந்து காஷ்மீர் சில்லி போடுறேன். ஏன்னா அது வந்து கலர் நல்லா கொடுக்கும், காரம் இருக்காது, குழந்தைங்க கொடுக்குறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் காஷ்மீர் சில்லி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த ஒரு பவுல் பன்னீர் போட போகிறோம். அந்த பன்னீர் போட்டு நம்ம உள்ளே இருந்துச்சுன்னா நம்ம கெட்டியாக இருக்கிறத நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து அந்த புர்ஜி செய்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா போட்டு பன்னீரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நல்லா அதை வந்து நம்ம கொத்தி விடணும். உள்ளே கரண்டி வச்சு நம்ம வந்து கொத்தி விட்டு எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி பன்னீர் புர்ஜி நமக்கு ரெடி ஆயிடும். ஸோ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மோமோஸ் செய்கிறது வந்து மைதாவில் செய்வாங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேன். கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு போடுற மாதிரியும் கோதுமை மாவில் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு கோதுமை மாவு, அந்த ஸ்டஃபிங், எண்ணெய், அதுக்கப்புறம் இது நம்ம தேவையான அளவு ஒரு உருண்டை எடுத்துட்டு அதை நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த மூடி அளவுக்கு ஒரு மூடி எடுத்து நம்ம உள்ளே நல்லா டிப் பண்ணி நல்லா அமுக்கி லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா நமக்கு வந்து உள்ளே அந்த ஷேப் வந்து ரெடி ஆயிடும். ஸோ வெளியே இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து நம்ம மோமோ ஷேப் வேணுங்கிறதுனால சர்க்கிள் ஷேப் வச்சு நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம இப்போ இந்த மூடியை எடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த சர்க்கிள் ஷேப் கிடச்சிரும். ஸோ அப்போ அதை எடுத்து நம்ம உள்ள மோமோஸ்க்கு உள்ள தேவையான பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு நம்ம இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம மடிக்க போகிறோம்.
இதுக்கு நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் மடிக்கலாம். பட் இந்த ஷேப் மடித்தா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுனால நான் இந்த ஷேப் மடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லேயர் பை லேயராக மடித்து வச்சு நம்ம பண்ணணும். இதே மைதா மாவில் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக மைதா மாவு யூஸ் பண்ணாமல் கோதுமை மாவு கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு மைதா மாவு கொடுத்தா அது அவங்க உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ நான் வந்து மைதாவில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து கோதுமை மாவில் பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் ஷேப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இடியாப்ப சட்டியில் இதை வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அடுப்பை ஆன் பண்ணி ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 minutes அதை வச்சுருங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்துட்டு வெந்துருச்சான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வெந்தது. ஸோ அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து உங்களோட குழந்தைக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். மோமோஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.